கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில நம்ம நேரடியாக இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் 7 முத்திரையோடைய ஒரு அறிமுக வகுப்பாக 4ஆம் அத்தியாயத்தை நம்ம தியானிக்க துவங்கணும். இந்த ஒரு 4ஆம் அதிகாரம் நம்ம கவனிக்கும் போது முழுமையாக தேவனுடைய அந்த ஒரு குணலட்சணம் சம்பந்தப்பட்டமான ஒரு அதிகாரமா காணப்படுது. ஸோ இந்த ஒரு 4ஆம் அதிகாரத்துல முக்கியமா நம்ம என்ன கவனிக்கிறோம்னு பார்க்கும்போது, தேவனுடைய அந்த ஒரு குணலட்சணம், அவருடைய சர்வ வல்லமை, அவர் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களை வழி நடத்தி வந்தார், எப்ப கர்த்தர் இயேசு கல்வாரி மலையில அவர் மரித்து உயிர் தெழுந்தாரோ அந்த அதிகாரத்தை முழுவதுமா கர்த்தர் கையில அவர் எப்படி ஒப்பு கொடுக்கிறார். சோ இதுதான் அந்த ஒரு 4ஆம் அதிகாரம் மற்றும் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கு. சரி, ஏன் நம்ம தேவனுடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய 4ஆம் அதிகாரத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுந்தின விதம் அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, முதல் 3 அதிகாரத்துல சபையோடைய வரலாற்று கர்த்தர் இயேசுவோடைய பார்வையில அது எப்படி கடந்து போகணும் அப்படின்னு கர்த்தர் இயேசு சொல்லிட்டு, 4ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க கேட்ட சத்தியம் இதுக்காக நீங்க கொடுக்கிற விலையை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இன்னொரு அற்புதமான சத்தியத்தை நான் காமிக்க போறேன். அதுதான் என்னன்னு பார்க்கும்போது தேவனை பற்றியான சத்தியங்கள். ஒருவேளை இந்த காரியம் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து முதல் 3 வசனங்களை நம்ம இந்த நாள்ல தியானிக்க போறோம். ஒவ்வொரு வசனமா நம்ம ரொம்ப பொறுமையா நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். ரெவலேஷன் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. 2வது வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். 3வது வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் மரகதத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடியது இந்த ஒரு 3 வசனங்கள் மாத்திரமே. அன்பான சகோதர சகோதரி, கர்த்தர் இயேசு இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு தரிசனமா அவரு காமிக்கும் போது என்னென்ன காரியத்தை காமிக்கிறாருன்னு பார்க்கும்போது, அந்த 3ஆம் அத்தியாயத்துக்கு பிறகு ஒரு மாபெரும் தரிசனம் மாற்றம் என்ன ஆகுதுன்னு ஆகுது. அதுதான் 4:1 வாசிக்க போது, இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லும் போது ஒரு புதிய தரிசனம் யோவான் பார்க்கிறார். அந்த புதிய தரிசனம் எப்படி இருக்குன்னா, வசனம் வாசிங்க. முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஆமா, அதாவது இது வரைக்கும் பரலோகத்துல பூட்டப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஒரு புது கதவு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுது. அப்படின்னா இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த 3ஆம் அத்தியாயம் முடிஞ்சிச்சு பாத்தீங்களா, அதோட சபை உடைய காரியம் 7 சபை முடிஞ்சிட்டு பிறக்க நடக்கக்கூடிய தரிசனமா அதை நம்ம பார்க்க கூடாது. 7 சபை உடைய வரலாற்றை ஒரு வேற கோணத்துல, முத்திரையின் கோணத்துல காமிக்கும் போது இந்த ஒரு வசன பகுதி நேரடியா நம்ம எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்துடைய ஆரம்ப காலத்துக்கு கொண்டு போகுது. ஒருவேளை அது அப்படித்தான் நம்ம பார்க்கணும். 4:1 சுவிசேஷ யுகத்துடைய ஆரம்பம். அப்படின்னா சுவிசேஷ யுகத்துடைய ஆரம்பம் வேற ஒரு தரிசனம், வேற ஒரு கோணத்துல அது எப்படி இருக்குன்னா, ஒரு வாசல் என்ன இருக்கு, திறக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இது என்ன அர்த்தம்?
என்ன வாசல்? இதோ ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்குன்னா பரம அழைப்போட ஆரம்பம். பரம அழைப்போடைய ஆரம்பம். யாரெல்லாம் புது சிருஷ்டியாக வரணும்னு விரும்புனா, ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த ஒரு கதவு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது திறக்கப்படுது. இதுதான் யோவான் என்ன பண்றாருன்னா, தரிசனமா பார்க்கும்போது பரலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசல் திறக்குதுன்னா, யாரெல்லாம் இந்த அழைப்புக்குள்ள வரணும்னு விரும்பினா அவங்களுக்கு இந்த வாசலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு. அப்படின்னா ஒரு மாபெரும் யுக மாற்றம் நடந்துச்சு. எதுல இருந்து எதுனா, ஒரு யூத யுகத்துல இருந்து சுவிசேஷ என யுகம் என்ன ஆகுதுன்னா துவங்குது. அதுக்குள்ள இருக்கிற சட்ட திட்டம் எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்க்கறது மாறுது. ஒரு மிகப்பெரிய டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் என்ன ஆகுதுன்னா துவங்குது. சோ அதனாலதான் ஒரு புதிய ஒரு கதவு ஓபன் ஆகுது. ஒரு பரலோகத்தினுடைய கதவு ஓபன் ஆகுதுன்னா ஒரு யுகம் என்ன ஆகுது? புது யுகம் ஓபன் ஆகுது. இதுதான் சுவிசேஷ யுகத்துடைய ஆரம்பம். சோ அந்த சுவிசேஷ யுகத்துடைய ஆரம்பத்துல என்ன நடக்குதுன்னா, வாசி தொடர்ந்து. முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஆமா, முன்னாடியே ஒரு எக்காலம் சத்தம் எப்படி கேட்டுச்சோ அதே போல யோவானுக்கு என்ன ஆகுது? எக்காலம் சத்தம் கேக்குது. முன்ன எங்க ஆச்சு? வெளிப்படுத்தல் 1:10, ரெவலேஷன் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்று பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். முதல் தரிசனம் அந்த குத்து விளக்கு மத்தியில இருக்கும் போது ஒரு எக்காலம் ஊதுச்சு. யோவான் என்ன பண்ணாரு? திரும்பி பார்த்து கர்த்தருடைய நாளுக்குள் ஆவிக்குள்ளானார். பாத்தீங்களா? அதே போல இங்க எக்காலம் சத்தம் கேக்குதுன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்ன ஆகுதுன்னா யோவானுக்கு கேக்குது. அது எப்படி இருக்குன்னா ஒரு எக்காலம் போல, ஒரு எக்காலம் சத்தம் போல. சோ இந்த எக்காலம் 7 எக்காலம் கிடையாது, அது வேற சப்ஜெக்ட், அது வேற தனி டாபிக். ஆனா ஒரு எக்காலம் சொல்லும் போது இந்த பரம அழைப்பு திறக்குது. பாத்தீங்களா? அப்படி திறக்கும் போது ஒரு எக்காலம் சத்தம்னா ஒரு முக்கியமான மெசேஜ், ஒரு முக்கியமான சத்தியம் இங்க என்ன ஆகுதுன்னா வெளிப்படுத்தல் 4:1 திறக்குது. அந்த சத்தியம் என்னன்னா, அந்த எக்காலம் சத்தம் கேட்கும் போது என்ன நடக்குதுன்னா, வாசிங்க. இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. இது யார் சொல்றதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சொல்றாரு. யார பார்த்து? யோவானை பார்த்து. இங்கே ஏறி வா. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இது 2 பார்வையில நம்ம பார்க்கணும். பொதுவா யோவான் அப்படின்னு சொல்லும் போது சுவிசேஷ யுக கடைசியில இருக்கக்கூடிய பாத அங்கங்கள் யாருன்னா யோவான் வகுப்பார். இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா 7வது சபையில இருந்து இதை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஒரு தரிசனம் எங்க துவங்குது? நம்ம சொன்ன மாதிரி சுவிசேஷ யுகத்தோடைய ஆரம்பத்துல துவங்குறதுனால இங்க யோவான் யார குறிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தேவனுடைய பிரியமான ஜனங்கள், அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள். சோ இங்க ஏறி வான்னு சொல்லும் போது இந்த சுவிசேஷ யுகத்தோடைய ஆரம்பத்துல ஏறி வா அப்படின்னு கர்த்தர் இயேசு அழைப்பு என்ன பண்றாருன்னா அந்த திறந்த வாசல்ல இருந்து அவர் கொடுக்கிறாரு. யாரெல்லாம் தேவனோட அன்பான சீஷரா இருக்க விரும்புறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம்? இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள, கர்த்தர் இயேசுக்குள்ள அவங்க உள்ள வரலாம். ஒரு விதத்துல நம்ம இந்த ஆங்கிள 2 ஆங்கிள் பார்த்தா, ஒண்ணு சுவிசேஷ யுக ஆரம்பத்துல யோவானுக்கு கேட்ட சத்தம்னால இந்த பரம அழைப்பு என்னாச்சு? யோவான் வகுப்பாருக்கு திறக்கப்பட்டது. ஆனா இதே 7ஆம் சபையில பார்க்கும்போது இது வேற கோணத்துல இது அப்படியே மாறும். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இது சுவிசேஷ யுகம் முழுமே நம்ம கன்சிடர் பண்றதுனால தேவனுக்கு அன்பா இருக்கக்கூடிய சீஷர்கள் யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம்? வரலாம். அப்படி உள்ள வந்தவங்களுக்கு கர்த்தரை கொடுக்கிற தரிசனம் என்னன்னு பார்க்கும்போது, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இவருக்கு பின்பு நான் ஒரு சம்பவத்தை நான் என்ன பண்றேன்? காமிக்கிறேன். அது என்ன? அது என்ன நான் தரிசனமா காமிக்கிறேன்னா, இது வரைக்கும் யாருக்குமே காமிக்கப்படாத ஒரு தரிசனம், இது வரைக்கும் யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு தரிசனம். அப்படின்னா நம்ம யார சொல்றோம்னு பார்க்கும்போது, இந்த யுகத்துக்கு முன்பு எந்த யூத யுகத்துக்கு காமிக்கப்படாத தரிசனம், இல்ல எந்த மனுக்குலத்துக்கு காமிக்கப்படாத ஒரு தரிசனத்தை யோவான் வகுப்பாருக்கு மட்டும் என்ன பண்றாருன்னா விசேஷமா காமிக்கிறாரு. யார் காமிக்கிறாரு?
கர்த்தர் இயேசு மூலியமா அந்த தரிசனம் என்ன ஆகுது, காட்டப்படுது. அது என்ன தரிசனம்னு பார்க்கும்போது, நம்மை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், உயர்ந்த தேவன், யாரெல்லாம் இந்த யோவான் வகுப்பாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் பற்றியான மாபெரும் சத்தியம இயேசு கிறிஸ்து மூலியமா கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த தரிசனத்துல காமிக்கிறார். ஒருவேளை இந்த தரிசனத்தை யாருனால புரிஞ்சுக்க முடியும்? ஒரு 20-30 வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணவர்னால புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல 10 வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணனால புரிஞ்சுக்க முடியுமா? 5 வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணனால புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா, இது ஒரே ஒரு வார்த்தை, யாரெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறாங்களோ, வயது வித்தியாசம் இல்லாத தேவனுக்காக உண்மையா அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த சத்தியம். இல்ல பேருக்கு நான் இவ்வளவு வருஷமா இருக்கிறேன், பேருக்கு அவ்வளவு வருஷமா இருக்கிறேன்னா அவங்களுக்கு இந்த சத்தியம் என்ன ஆகாது, கிடைக்காது. ஏன்னா கர்த்தர் இயேசுவே இதை எப்படி அவர் டிசைன் பண்ணிட்டார், அது நிர்ணயிச்சிட்டாருன்னு பார்க்கும்போது, இது பரிசுத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய சாங்டிஃபைடு கான்செப்ட். ஒருத்தர் அர்ப்பணிச்சிருக்கணும், இல்ல பரிசுத்தமாக்கப்படுறதுக்காகவே வாழக்கூடிய நபர்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படின்னா இங்க ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், என்னன்னு பார்க்கும்போது, யார் உண்மையாக அர்ப்பணிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் உன்னதமான தேவனுடைய முழு குணலட்சணம் அவங்களால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். What a beautiful insight that opened for us. So to here we are going to be privileged to be an invitation only understanding of our grand creator. இது மாபெரும் ஸ்லாக்கியம். இது வெறும் யாருக்கு மாத்திரம் தான் அழைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு மாத்திரம் தான் அழைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, புதிய சிருஷ்டி அழைப்புல இருக்கிறாங்களோ, அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் அழைக்கப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த தரிசனத்துல காமிக்கிறார். இதுக்கப்புறம் நான் காமிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் யார குறிச்சு, என்னுடைய பிதா குறிச்சு, அவருடைய சர்வ வல்லமைய குறிச்சு. இது உலகத்துக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் தெரியாத சத்தியம். இது பிதாவாகிய தேவனே அப்படி என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது நிர்ணயிச்சிட்டு இருக்கிறார். இது இப்படிதான் இருக்கும், என்னை பத்தி இந்த உலகம் தெரியாது. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் நம்ம வாசிக்கும் போது 1 John 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பாருங்க, இந்த உலகம் பிதாவாக தேவன் பற்றி தெரியாது. இப்போ உலகத்துக்கு நம்மள யாருன்னு தெரியுமா? ஒருவேளை நம்ம நாளைக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திலயோ எங்கன்னா போயிட்டு நான் ஒரு புதிய சிருஷ்டி தேவனுடைய பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் யாருன்னு இந்த உலகத்துக்கு என்ன ஆகல, தெரியாது. ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் யாருன்னு யாருக்கு மாத்திரம் தெரியும்னு பார்க்கும்போது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும். இது கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வாசலை திறந்திருந்த போதே, அந்த வாசலுக்குள்ள ஒருத்தர் உள்ள போந்த போதே பார்க்கக்கூடிய முதல் விஷயம் யாருன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன். இதுக்கப்புறம் நான் காமிக்கக்கூடிய தரிசனங்கள் யார குறித்திருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம காட்டக்கூடிய தரிசனங்கள் யார குறித்து இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது முற்றிலுமாக பிதாவாகிய தேவன் குறித்து தான் இருக்கும் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய சத்தியங்கள் முதல் வசனத்துல. 2வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போறதுக்கு முன்பாக இந்த முதல் வசனத்தோடைய காட்சி, வாசல் திறக்கப்பட்டிருக்கு, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுக்குது. இதெல்லாம் கர்த்தர் இயேசு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏறி வா.
இந்த மாதிரியான ஒரு காட்சி எங்கன்னா நடந்திருக்கா? இல்ல இதே மாதிரி எக்ஸாக்டா இல்லைனாலும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எங்கன்னா நடந்திருக்கான்னு பார்க்கும்போது நடந்திருக்கு. எங்கன்னா மேல் வீட்டு அறையில. மேல் வீட்டு அறையில என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு காட்சி என்ன இருக்குன்னா நடந்திருக்கு. அந்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-4. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ ஆவியினால் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் போது ஒரு திறந்த வாசல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த ஒரு பரம அழைப்பு திறக்கும் போது ஒரு சத்தம் உருவாச்சு. இந்த எக்காலம் போல சத்தம் உருவாச்சுன்னு சொல்லும் போது அதே போல அந்த மேல் வீட்டு அறையில என்னாச்சுங்க, ஒரு காத்து, பலத்த காத்து என்ன அடிச்சுச்சு. தேவன் கர்த்தர் இயேசுடைய பலியை அங்கீகரிச்சார்னு ஒரு டோக்கனை என்ன பண்ணாரு, அந்த அக்னி மயமான அந்த நாவ் என்னாச்சு இறங்கிச்சு. அப்படி அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா பல பல பாஷைய பேச தூங்கிட்டாங்க. அந்த ஒரு ப்ரொக்ளைமேஷன் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தை பிரசங்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி வரும்போது அவங்களுக்குள்ள மாற்றம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் தான் சீஷர்களுக்கு கர்த்தர் இயேசுவோடைய 3 வருஷ ஊழியம், தேவனுடைய தெய்வீக திட்டம் தெளிவா புரிய ஆரம்பிச்சிச்சு. சோ அதுதான் ஒரு வாசல், பரலோகத்தில் இருக்கிற வாசல் திறக்கப்பட்டதோட விளைவு என்னன்னா பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்து அன்னைக்கு என்ன ஆச்சு, அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா நாவ் வடிவுல மேல் வீட்டு அறையில நிரம்பப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தான் அப்படியே என்ன ஆயிடுச்சுங்க, இந்த 2000 வருஷமா இந்த ஒரு சுவிசேஷம் முழுவதும் அந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுற விஷயம் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு சபை காலமா நிறைவேற்கொண்டு அப்படியே வந்துட்டே இருக்க நம்ம பார்க்கணும். ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கோணத்தை நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பா அப்போஸ்தலர்களுக்கு அவங்களுக்கான ஏற்றகால சத்தியம் தேவன் கொடுத்தாலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துடைய முழு அம்சம், அதோடைய முழு அழகு, அதோடைய முழு என்ன சொல்றதுங்க, அதோடைய கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு மாத்திரம் புரிதல் இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ யோவான் வகுப்பார் இருக்கக்கூடிய நமக்கு தான். சோ இது நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமா அந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் எப்படி நிறைவேறி அதோடைய முழுமை நமக்குள்ள எப்படி நிறைவேறதுதான் காரியமா இருக்க நம்ம பார்க்கணும். அந்த வகையில நம்ம கவனிக்கும் போது இப்போ 2ஆம் வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். உடனே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஏறி வா, அந்த திறந்த வாசலுக்குள்ள ஏறி வா எனக்குடைய எக்காலம் சத்தம் கேட்டு யோவான் என்ன பண்றாருன்னா அதுக்குள்ள போய் பாக்குறாரு இனிமே என்ன நடக்குதுன்னு. அப்படி உள்ள போவது என்ன ஆயிடுச்சு, சரணா அவர் ஆவிக்குள்ளானார். Immediately I was in the spirit. Immediately I was in the spirit. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏறிவான் கர்த்தர் சொல்லும் போது ஒருத்தர் அவருக்கு கீழ்ப்படைஞ்சு அர்ப்பணிக்கும் போது தான் இந்த சகல சத்தியம் அவங்க கண்ணு முன்னாடி தெரியும். ஆவினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பாருங்க அந்த ஸ்டெப் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த தரிசனத்தை பாக்குறாரு அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு சத்தியம் வெளிப்படுது, கர்த்தர் இயேசு யாருன்னு. அதனால நாம் நீதிமான் ஆக்கப்படுறோம். நமக்கான இந்த அழைப்பு நம்ம சத்தத்துல கேக்குது. நெக்ஸ்ட் ஏறி வான்னு சொல்லும் போது நம்ம எடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, கான்சிக்ரேஷன். நம்ம அர்ப்பணிச்ச மாத்திரம் தான் ஆவிக்குள்ளாவோம். அப்படின்னா ஸ்பிரிட் பிகாட்டன் உருவாகும். ஒருத்தருக்கு ஆவினால் ஜெனிப்பித்தல் எப்போ நடக்கும்னு பார்க்கும் போது அவர் நீதிமான மாற்றம் இருந்தா போதாது,
அவர் எப்ப அர்ப்பணிக்கிறாரோ அப்பதான் தேவன் பரிசுத்த ஆவிய தரார். ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது immediately I was in spirit, ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சோ இது நம்ம கவனிக்கும் போது சகோதரர்களே, நீதிமான்களே, நீங்க அந்த நீதிமான் நிலையிலே நிக்காதீங்க. நீங்க எப்ப உங்க சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. சோ அதுதான் என்னன்னு கவனிக்கும் போது இந்த பரம அழைப்போடைய இன்விடேஷன், இந்த ஒரு அழைப்போடைய அந்த ஒரு அழைப்பு நம்ம கேட்டது போது உடனடியா நம்ம அர்ப்பணிச்சுட்டா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும் போது எபிரியர் 3:1 நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அந்த ஒரு பரம அழைப்புக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரர்களே, நம்ம கர்த்தர் இயேசுவை தான் என்ன பண்ணோம், உற்று பார்க்கணும். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, கர்த்தர் இயேசுக்குள் தேவன் அழைக்கிறார். இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, அழைச்ச தேவனுக்கு முன்பாக அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கொண்டு போறார். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக கர்த்தர் இயேசு யாரெல்லாம் கான்செக்ரேட் பண்ணிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, இப்ப நேரடி எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறாருன்னா சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிக்க வைக்கிறார். அப்படி ஒருத்தர் சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த தேவ ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய அன்புனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, தேவன் யாருன்னு புரிஞ்சுக்க போறோம். ஆவிக்குரிய விஷயத்த யார் தான் தேடுவாங்க? இதெல்லாமே தேவனுடைய ஆவினால தான் இந்த ஒரு ஆழமான தரிசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப யாரெல்லாம் சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்க தயார், கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லாம் அந்த தயார் நிலையோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். உடனே ஆவிக்குள்ளானே, எப்ப நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டோமோ இதுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய சீன் நம்ம எங்க இருக்கிறோம்னா வாசிங்க. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இப்போ வானத்துல ஒரு சிங்காசனம் இருக்கா, அந்த சிங்காசனத்துல ஒரு வீட்டு இருக்கிறாருன்னா இது முற்றிலும் அடியான பாஷை. வானம்னா ஏதோ பரலோகம், நம்ம எல்லா பரலோகத்துக்கு போறோம் இல்லைங்க. வானம், ஹெவன் அப்படின்னு சொல்லும் போது மத ரீதியான விஷயம், ரிலீஜியஸ் மேட்டர்ஸ். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த லோகாதிபதி வான மண்டலத்தை என்ன பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாருன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்பை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது? அப்படின்னா அந்த ஒரு வானம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ரிலிஜியன், மதம் சம்பந்தப்பட்டமான விஷயம். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது உண்மையான புது சிருஷ்டிக்கு, உண்மையான கிறிஸ்துவர்களுக்கு அவருடைய சிங்காசனம் சொன்னா அவருடைய ஸ்தானம் எப்படி இருக்கு, அவர் எவ்வளவு பெரியவர்னு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வார்த்தையில காமிக்கிறார். அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அந்த சிங்காசனத்தின் காட்சி. ஒருவேளை நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் இந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு அவங்க பொதுவா கொடுக்கக்கூடிய டைட்டில் என்னன்னு பார்க்கும்போது த த்ரோன் சீன், சிங்காசனத்தின்
காட்சி. சிங்காசனம், சிங்காசனம் அப்படின்னா என்னன்னா தேவனுடைய நீதி இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் சிங்காசனம். இப்ப எல்லாம் நம்ம யார் முன்னாடி நிக்கிறோம், எப்படி நிக்கிறோம்னா தேவனுடைய நீதி முன்பாக நிக்கிறோம். இப்போ சீன் மாறும். அந்த சிங்காசனம்னா என்ன நம்ம ஒன்னொன்னா நம்ம டீட்டெயிலா பார்க்கும் போது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாறும். தேவனுடைய நீதி, அவருடைய சிங்காசனம் சொல்லும் போது, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தலம் சொல்லும் போது அது நீதி. அந்த நீதியின் ஸ்தலத்துல யெகோவா தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது, சர்வ லோகத்துக்கு சக்கரவர்த்தியா யார் இருக்குதுன்னு பார்க்கும்போது யெகோவா தேவன். அந்த யெகோவா தேவனுடைய குணலட்சணம் தான் அந்த ஒரு சிங்காசனம். சோ அந்த ஒரு சிங்காசனத்தை குறித்து நம்ம அதை வர்ணிச்சு சொல்லும் போது அது நீதியின் சிங்காசனம். அந்த அந்த ஒரு அவருடைய த்ரோன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், நீதியும் நியாயமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிங்காசனம் வந்து அது எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கும் போது 3ஆம் வசனம் வாசிக்கலாம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பது மரகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. பாருங்க, ஒவ்வொரு கல்லும் ரொம்ப ஜாக்கிரதையா படிங்க. ஃபர்ஸ்ட் கல் என்ன? வஜ்ரக்கல், ஜாஸ்பர். இரண்டாவது கல் இங்கிலீஷ்ல வந்து சர்டைன் அப்படின்னு வருது. சர்டைன் இரண்டாவது கல். மூன்றாவது வந்து மரகத போல இருக்கும். அதாவது தமிழ்ல வந்து அந்த 3 வார்த்தை இருக்கான்னு தெரியல. முதல்ல வஜ்ரக்கல், நெக்ஸ்ட் பது மரகதம், மூன்றாவது மரகதம் போல். இந்த 3 கற்கள் தான் அவருடைய சிங்காசனத்துடைய காட்சி இருக்கும். ஒருவேளை நீங்க பிக்சர் பாத்தீங்கன்னா இந்த 3 கல்லோடைய காட்சி காணப்படும். ஒருவேளை இது ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். 3 கல், ஆனா அந்த கலர் மட்டும் நம்ம பார்க்கும்போது ஒண்ணு வஜ்ரம் டைமண்ட், ரெண்டாவது வந்து மரகத பத மரகதம்னா ஒரு ரெட் கலர்ல இருக்கும், மூணாவது வந்து மரகதம் வந்து பச்சை கலர்ல இருக்கும். டைமண்ட் கிளாஸ் மாதிரி சும்மா மின்னும், தக்கன்னு மின்னும் முதல் விஷயம். ரெண்டாவது வந்து ரெட் ஒரு பத மரகதம், மூன்றாவது மரகதம் பச்சை கலர்ல இருக்கும். ஜாஸ்பர், சார்டைன், எமரால்டு, இந்த 3 கற்கள் வந்து தேவனுடைய அந்த ஒரு சிங்காசனத்து காட்சியில் இருக்கக்கூடிய 3 விதமான கற்களுடைய அந்த ஒரு குணலட்சணத்தை தான் நம்ம இப்ப தியானிக்க போறோம். சிங்காசனம் அப்படின்னு சொல்லும் போது தேவன் அமரக்கூடிய அந்த ஒரு அதிகாரம், அவருடைய நீதி நியாயம், அதுதான் நம்ம கவனிக்கும் போது அதுக்கு அத அலங்கரிக்கக்கூடிய இந்த 3 கற்கள் என்ன, இது நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி சிங்காசனம், இவ்வளவு பிரம்மாண்டமான சிங்காசன காட்சியில அமர்ந்திருக்கக்கூடிய தேவன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னை யாருன்னு வெளிப்படுத்துறதுக்கு தேவன் சித்தம் கொண்டு வெறும் புதிய சிருஷ்டிக்கு மாத்திரம் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து வெளிப்படுத்த தூங்கிட்டார். To reveal himself to his new creation, to his new creation. அவருடைய புது சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் தான் தன்னை யார் என்ன பண்ணிட்டாருன்னா வெளிப்படுத்த தூங்கிட்டார். அப்படின்னா இந்த ஒரு சிங்காசனத்தின் காட்சியில பிதாவாகிய தேவன் என்ன நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருன்னா, அவர்கிட்ட எப்பவுமே நம்ம தனிப்பட்ட உறவுல இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்துட்டார். அதனால்தான் இந்த உலகத்துக்கே காமிக்காத அந்த சிங்காசனத்தை காட்சிய தூசியும் குப்பையும் எதுக்குமே உதவாத நம்மள, எதுக்குமே பிரயோஜனப்படாத நம்மள அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உன்னதத்தில் உன்னதமா இருக்கக்கூடிய பிதாவாக தேவனுடைய அந்த ஒரு சிங்காசனத்துக்கு மத்தியிலேயே யார நிக்க வைக்கிறார், புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நம்ம நிக்க வைக்கிறார். இது பிதாவாக தேவனுடைய சிங்காசனம் தான் அப்படின்னு வசனம் இருக்கா? 8ஆம் வசனம் வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று பாருங்க இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பாருங்க, ரொம்ப அருமையா பார்க்கணும். இது யாருன்னு பார்ப்போம், பிதாவாகிய தேவன் தான். நம்ம பார்த்துட்டோம், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். இது யார்? பிதாவாகிய தேவன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம். முதல் சாப்டர்ல நம்ம இந்த காரியத்தை பார்த்தோம், எப்படி பிதாவாகிய தேவன். ஒருவேளை இந்த 8ஆம் வசனத்துல நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஆனா இந்த சிங்காசனம் பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான். அப்படின்னா இங்க யார் இல்ல சீன்ல? இயேசு கிறிஸ்து இல்ல. இயேசு கிறிஸ்து இல்ல, பிதாவாகிய தேவன் மட்டும் இருக்கிறாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்க போனாரு? அவருடைய காரியம் என்ன? அதெல்லாம் அடுத்த சாப்டர்ல வரும். ஆனா இப்போ இந்த ஒரு சிங்காசனம் மத்தியில அந்த ஒரு பிக்சர்ல புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நம்மள அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நிக்க வச்சு இந்த தரிசனத்தை என்ன பண்றாரு? காமிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதே போல ஒரு தரிசனம் தான், இதே போல ஒரு சிங்காசனத்தின் காட்சி தான் எசேக்கியேல்ல வருது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 18-20 நீங்க வாசிங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 18-20. அவைகள் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்கதாக உயரமாக இருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் இருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்றிருந்த அவ்விடத்திற்கு அவைகள் போயின. வாசிங்க, 20 இருக்கும். அவ்விடத்துக்கு அவைகள் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. இதெல்லாம் அப்படியே படிச்சா ஒண்ணுமே புரியாது. ஏதோ ஒரு சக்கரம் இருந்துச்சா, ஆவி இருந்துச்சா, அந்த சக்கரத்து மேல கண்ணு இருந்துச்சா, அது சுத்தின்னு இருந்துச்சா, அந்த சக்கரத்துக்குள்ள சக்கரம் இருந்துச்சா, அந்த சக்கரம் முழுக்கத்து தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு அதை சுத்தி இருந்துச்சா. இதான் வசனம். அப்படின்னா இது எதை குறிக்குது? அந்த சிங்காசனத்தை காட்சியோடைய ஒரு வேற கோணத்தை எசேக்கியேல குறிப்பிடுறது. இதுவும் தேவனுடைய 4 குண லட்சணம் தான் காணப்படுது. இங்க காட்டப்படுற கண்கள், அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய கண்கள், தேவனுடைய ஞானம். சக்கரம், சக்கரம், தேவன் இந்த அண்ட சராசரத்தோட சக்கராதிபதி. அவரு தான் இந்த முழு அண்ட சராசரத்தையும் காலங்கள் நேரங்கள் ஏற்படுத்தி கண்ட்ரோல் பண்றாரு. அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேவன் அந்த ஒரு முழு அண்ட சராசரத்தை கண்ட்ரோல் பண்றாரு. அவருடைய திட்டத்தினால கண்ட்ரோல் பண்ற தேவன் மனுக்குலத்துக்காக ஒரு விசேஷமான திட்டம், சக்கரத்துக்குள்ள சக்கரம். அது தேவனுடைய திட்டம். இப்போ ஒருவேளை நம்ம இது எப்படி சொல்றோம்னா, டிவைன் பிளான் யாருக்காகனா இந்த மனுக்குலத்துக்கான தேவ திட்டம். அப்படின்னா தேவனுடைய வேற திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? மனுக்குலத்தை தாண்டி அந்த சராசரத்திலே அவருக்கு ஒரு திட்டம் இருக்குறீங்களா? அந்த திட்டத்தினால தான் அந்த சராசரமே என்ன இருக்குது, ஏகின்னு இருக்கு. அந்த சராசரத்தை ஏற்கிற தேவனுக்குள்ள அந்த ஒரு திட்டத்துக்குள்ள ஒரு சின்ன திட்டம் இல்ல, இந்த மனுக்குலத்துக்கான தெய்வீக திட்டம். அதுதான் சக்கரத்துக்குள்ள சக்கரம். அது அப்படியே என்ன ஆகுதா, சுட்டிட்டே இருக்கா. வெண்டேஜ் பாயிண்ட், ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பாயிண்ட். அது என்னன்னு பார்க்கும்போது இந்த பூமியா, இந்த பூமியில மனுக்குலத்துக்கான தேவனுடைய திட்டம். அப்படின்னா இது நம்ம எதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தோம்னா, நம்ம தேவன் ரொம்ப பெரியவர். அதுதான் சிம்பிளா சொல்லணும். அந்த சராசரமே அவரோட திட்டம். அதுல சக்கரமா சுத்திட்டு இருக்கிறாரு. அந்த சக்கரத்துக்குள்ள இன்னொரு சக்கரம் சொல்லும் போது இந்த மனுக்குலத்துக்கான தெய்வீக திட்டம் அது அவருடைய பார்வையில இருக்கு சொல்லும் போது, அந்த சிங்காசனத்தின் காட்சியில என்ன சொல்ல விரும்புறாரு தேவன் பார்க்கும் போது, என்னுடைய தெய்வீக திட்டம் ரொம்ப பெருசு, அந்த தெய்வீக திட்டத்துல உனக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறேனே, அது எவ்வளவு பெருசு. அதுதான் நம்ம சிம்பிளா பார்க்கணும். ஒரு புதிய சிருஷ்டி நம்ம சொல்லும் போது நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரிய சக்கராதிபதி, அவர் எவ்வளவு பெரிய எம்பரர் அப்படின்னு இந்த ஒரு சிங்காசனத்துடைய காட்சியில நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். ஏசாயா 66:1. ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. பாருங்க, வானம் அவருக்கு சிங்காசனம். இந்த பூமியை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போனோம்னா மத்த எல்லாமே தேவனால என்ன ஆயிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. பூமியை சேர்த்துதான்.
வானம் அவருடைய சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவருடைய பாதம் படினா கத்துக்கக்கூடிய இடம். பூமியில மட்டும் தான் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு யாருன்னா விரும்புனாங்கன்னா பூமி தான் அதுக்கான அடையாளம். எர்த் இஸ் a learning place. ஏன்னா தேவனுடைய பாதப்படி எங்க இருக்கு? பூமி மேல இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகள், அவ்வளவு பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய தேவனுடைய சிங்காசனத்தில் மத்தியில அதோட ரூபங்கள் எப்படி இருக்கு கவனிக்கும் போது வசனத்தை நிதானமா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:3. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லும் பது மரகதத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. இப்ப முதல் பகுதி பார்க்கும் போது அவருடைய சிங்காசனம், அவர் அமர்ந்திருக்கக்கூடிய சிங்காசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஜாஸ்பர், வஜ்ரம். நெக்ஸ்ட்ங்க பது மரகதத்துக்கு பது மரகதம். பது மரகதம், ஒண்ணு வஜ்ரம், இரண்டாவது பது மரகதம். தேவன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிங்காசனம் ஒருவேளை நம்ம பிக்சர் பார்க்கும் போது 2 கலர்ல இருக்கு. ஒண்ணு வஜ்ரம், இரண்டாவது பத மரகதம். வஜ்ரம் கல் வந்து பொதுவா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்கும் ஜாஸ்பர்னு சொல்றாங்க. ஜாஸ்பர் வந்து ஒரு ரெட் மாதிரி இருக்கும். ஆனா வந்து மூல பிரதியில வந்து வைரம் அப்படின்னு சொல்லும் போது வைரம் பொதுவா எப்படி இருக்குங்க? ஒரு ஒயிட்னு சொல்ல முடியாது, கிறிஸ்டல். கிறிஸ்டல் ஒரு கல், அது கட் பண்ண கல். அதாவது கண்ணாடி துகள்கள் மாதிரி இருக்கும். அந்த ஒரு கண்ணாடி போல, அது செதுக்கப்பட்ட கண்ணாடி போல இருக்கும் வஜ்ரம், வைரம். சோ இது என்ன அர்த்தம்? அது வைரம். பொதுவா வைரம் வந்து எதுக்கு ஃபேமஸ் பார்க்கும்போது அதோடைய கடினத்தனத்துக்கு. ரொம்ப ஹார்டா இருக்கும், கெட்டியா இருக்கும் வைரம். அதாவது ஒரு வைரத்தை வைரனால தான் வெட்ட முடியும், வேற எந்த ஒரு பொருள்னால வெட்ட முடியாது. இருக்கிறதுலே உலகத்தில் ரொம்ப ஒரு கெட்டியான பொருள் என்னன்னு பார்க்கும்போது வைரம் தான். அதுக்குத்தான் அதோடைய விலை எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். அதோடைய பிரில்லியன்ட் கட், எவ்வளவு கட் டைமண்டோ, எவ்வளவு கேரட் டைமண்டோ அதோடைய விலை என்ன இருக்குங்க? அப்படியே அதிகமா இருக்குமா. இது எதை குறிக்கலாம்? தேவனுடைய கடினமான குணலட்சணம் குறிக்கிறாங்க வைரம். அது எப்படின்னா பிரில்லியன்ட் கட், ஒண்ணுமே பேச முடியாதா. அதாவது தங்களுடைய தேவனுக்கு கடினமான குணலட்சணம் இருக்கான். ஆமா, அது என்ன கடினமான குணலட்சணம் பார்க்கும்போது தேவனுடைய கடினமான குணலட்சணம் அவருடைய நீதி தான். அந்த நீதி தான் எது குறிக்குதுன்னு பார்க்கும்போது வைரத்தை குறிக்குது. தேவனுடைய அந்த நீதி வந்து அவ்வளவு கெட்டியா இருக்கும், தன்னுடைய சொந்த மகனையே விட்டு வச்சுக்கல. அதுதான், அதனாலதான் வைரம் வந்து விலை என்ன இருக்குன்னா அதிகமா இருக்கிறது. காரணம் என்னன்னா அதோடைய கடினத்தனால தான். அதே போலதான் பிதாவாக தேவனுடைய சிங்காசனம் வந்து ஒரு வைரத்தை போல இருக்குன்னா அவருடைய ஜஸ்டிஸ் அவ்வளோ ஸ்டாண்டர்ட், அது அவ்வளோ காஸ்ட்லி, அது அவ்வளோ ஷார்ப் கட். அது யாருனாலையும் அந்த நீதி முன்னாடி என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. இத அப்படியே நம்ம எதை குறிப்பிடலான்னு பார்க்கும்போது தேவனோட நீதி அந்த வைரத்துக்குள்ள அந்த வெளிச்சம் போச்சுன்னா அது எப்படி ஆகும்? அப்படியே பளிச்சுன்னு லைட் அடிக்கும் பாத்தீங்களா? அது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய நீதினால வந்த உபதேசங்கள், டாக்டரின், பிரமாணங்கள், பிரின்சிபல்ஸ், கொள்கைகள். அதனால்தான் ரான்சம் எடுத்துக்குன்னா அன்பான சகோதர சகோதரிகளே அது கடினமான உபதேசம், யாராலையும் ஒத்துக்க முடியாது. அவங்களுடைய ஒரே பேரான குமாரனை ஈடாக அவர் அடிச்சிட்டார். அதுக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு நீதி இருக்கு, அதுக்குள்ள ஒரு கொள்கை இருக்கு. வைரம் போல இதுதான் வந்து சிங்காசனத்துல பிதாவாகிய தேவன் அவர் அமர்ந்திருக்கிறார்னா அந்த வஜ்ரத்தை போல இருக்குதுன்னா அந்த ஒரு நீதி அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு. இது முதல் கேரக்டர் அவருடைய சிங்காசனத்துல. ரொம்ப ஆட், எவ்வளோ டைமண்ட் வந்து கெட்டியா இருக்கோ கடினமா இருக்கோ அவ்வளவு அதுக்கான விலை இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் குணலட்சணம். இரண்டாவது வாசிக்க, பது மரகதத்துக்கு ஒப்பாயிருந்தார். அவருடைய சிங்காசனத்தோடைய இரண்டாவது கலர் என்ன வருதுங்க? பது மரகதம், ரெட் கலர். இல்லைன்னா இது வந்து மாம்சம் கலர்ல இருக்குமா,
ஒருவேளை நம்ம நம்மளுடைய கைகளை அறுத்து போட்டா தோல் டிஷ்யூ அந்த என்ன கலர்ல இருக்கு, ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிங்க் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ரெட்டிஷ் அந்த ஒரு கலர்ல என்ன இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி மஞ்சளோ இருக்கும், பிங்கோ இருக்கும், ரெட்டோ இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு கலர் தான் இது மரகதம். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இரண்டாவது குணலட்சணமா காணப்படக்கூடிய அன்பு. அதனாலதான் எல்லா அன்புக்கு எதை வந்து அவங்க ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா ரெட் கலர் தான். ஒரு பக்கம் தேவனுடைய முதல் குணலட்சணம் வைரம், கெட்டியா இருக்கும், நீதியா இருக்கும். ரெண்டாவது அவருடைய குணலட்சணம் எப்படி இருக்கும், ரெட்டா இருக்கும், அன்பா இருக்கும். சோ அவருடைய சிங்காசனத்துடைய காட்சியில பார்க்கும் போது அப்படியே அது ஒரு மிக்ஸ் கலர்ல இருக்கும். அப்படியே ஒண்ணு வஜ்ரத்தை போல இருக்குது, இன்னொன்னு அப்படியே மரகத்தை போல இருக்கு. சோ இது இந்த ரெட் கலர் வந்து நம்ம எங்க பார்க்கும் போது கல்வாரி சிலுவையில தன் ஒரே பேரான குமாரன் அந்த ரத்தத்தை சிந்தி அவர் மரிக்கும் போது முற்றிலுமாக கர்த்தர் இயேசுடைய சரீரம் எந்த கலர்ல இருக்குங்க, ரெட் கலர்லனா இது எதை காமிக்கிறாருன்னா தன்னுடைய சிங்காசனத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் தன்னுடைய மகன் மூலியமா இந்த பூமியில என்ன பண்ணாரு காமிச்சார். தன்னோட ஒரே பேரான குமாரன் ஈடு வழியாக அவர் மறிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய அந்த வைரமான குணலட்சணமா இருக்கக்கூடிய அந்த ஒரு நீதி, அன்பான குணலட்சணமா கூடிய அந்த ஒரு சிகப்பு, அது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிருச்சுங்க, வெள்ளையும் சிவப்புமா மாறிச்சு. அது குத்தி எடுக்கும் போது கடைசியில தண்ணி என்ன ஆச்சு, தண்ணியோ ரத்தமோ கலந்து வந்துச்சு. இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனுடைய சிங்காசனத்துடைய காட்சியில வந்து அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அவ்வளவோ நீதியா இருக்கிறார். அப்படின்னா நம்ம இந்த ஒரு சிங்காசனத்து காட்சியில இருந்து ஒரே ஒரு சத்தியம் அப்படியே அழகா எடுக்கலாம்னா, குணலட்சணம் முக்கியமா சத்தியம் முக்கியமான்னு கேட்டா எது முக்கியம்? அந்த சிங்காசனத்து காட்சியில அன்பு எனக்கூடிய குணலட்சணமும் இருக்கு, நீதி எனக்கூடிய உபதேச சத்தியமும் இருக்கு. இப்போ உண்மையான புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம், தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நாம், தேவனை போல இருக்கணும்னு விரும்பக்கூடிய நாம், நம்மளும் எந்த கேரக்டர் தான் காமிக்கணும், சத்தியமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இது ரெண்டும் எப்படி இருக்கணும், மிக்ஸ் ஆயிருக்கணும். அன்போடு கூட சத்தியம் இருக்கணும், அன்போடு கூட நீதி இருக்கணும், அன்போடு கூட அந்த ஒரு நீதியின் கொள்கை இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த ஒரு சிங்காசனத்தின் காட்சியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இது தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன ஒரு கற்கள் வருது, இந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்து பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா இது கல் இல்ல, கொஞ்சம் நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கும் போது சிங்காசனத்தை சுத்தி ஒரு வானவில் காணப்படுதா, வானவில் காணப்படுதா. அந்த வானவிலோட கலர் என்ன, மரகத போல இருந்துச்சா. அப்படின்னா வானவிலோட கலர் வந்து என்ன இருக்கு, மரகதம். பொதுவா வானவில் எத்தனை கலர் இருக்கும், 7 கலர்ஸ் இருக்கும். ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரே கலர் வானவில், அது என்ன கலரு, மரகதம், எமரல்ட். அப்படின்னா என்ன கலர்னா பச்சை கலர், பச்சை பச்சேர்னு இருக்கும். இதுலயே நம்ம கண்டுபிடிச்சல என்ன விஷயம், தேவனுடைய நீதி அப்படியே ஷைனிங்கா ஒரு அந்த ஒரு வஜ்ரம் கல்லு, அதோட சேர்த்து பதமரகதம் ரெட்டு, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன என்ன வரும், ஒருத்தர் நித்திய ஜீவன் பெறணும்னா இந்த ரெண்டு கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் இங்க சொல்லப்படுது. அப்படின்னா பொதுவா வானவில் அந்த ஒரு பச்சை கலர் வானவில் எதை குறிக்குதுன்னா ஜீவனும் சத்துவமும். ஒருத்தருக்குள்ள அந்த நீதியின் கொள்கை, அந்த சத்தியம், அந்த குணலட்சணமா இருக்கக்கூடிய அன்பு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சத்துவம், வைட்டாலிட்டி கிடைக்கும். சோ இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவரு ஆஃபர் பண்ணக்கூடிய ஜீவன். சோ இதை குறித்து நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனோட திட்டத்துல அநேக ஜீவன்கள் இருக்கு. அப்படின்னா திவ்ய சுபாவம் இருக்கு, அழியக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, செரோபியம், ஏஞ்சல்ஸ், மனுக்குலம் எல்லாம் இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் இந்த கேரக்டர் என்ன வேணும், ரொம்பவே அவசியமா இருக்கு. இந்த பச்சை கலர் எப்போ பச்சைன்னு இருக்கணும். இது வந்து ஒருவேளை இந்த ஒரு பச்சை கலர் நம்ம பார்க்கும் போது கண்ணுக்கு என்ன ஆகுது, குளிர்ச்சியா இருக்கு, ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு. அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பிரகாசமே
எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு நீதியின் நிலை, அந்த ஒரு ஜீவனின் நிலைகள் நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம அந்த ஒரு சிங்காசனத்துல காட்சியில நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு வானவில் வந்து பச்சை கலரா இருக்கு அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது, பொதுவா பைபிள்ல வானவில் வந்து எதை குறிக்குது கவனிக்கும் போது உடன்படிக்கையை குறிக்குது, கவனன்ட். அதாவது சும்மா ஒருத்தர் தேவன் என்ன பண்றது இல்ல, ஜீவன் கொடுக்கறது இல்ல. ஒருத்தர் ஜீவனுக்குள்ள வரணும்னா அவங்க என்ன ஆகணும், ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரணும். இது முதல்ல தேவன் எங்க உடன்படிக்கை பண்ணாருன்னா நோவா காலத்துல. அந்த மழை வந்துட்டு பெருக்க நோவாக்கு ஒரு அடையாளம் காமிக்கிறாரு, என்னன்னா இனிமே இந்த பூமியை நான் என்ன பண்ண மாட்டேன், தண்ணினால் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் தேவன் என்ன உண்டாக்குறாருன்னு பார்க்கும்போது அத நோவா உடைய சந்ததி உணரணும், இனிமே தேவன் அழிக்க மாட்டார்னு நோவாக்கு செஞ்ச உடன்படிக்கை தான் என்னங்க அந்த ஒரு வானவில். எப்பவே வானவில் பார்க்கும்போது அது முழுசா இருக்குமா, ஒரு ஃபுல் ரவுண்ட். ஆனா நம்ம பார்க்கும் போது எப்படி தெரியும், பாதியாத்தான் இருக்கும். ஆனாலும் அது வந்து நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு வட்டமா தான் வானவில் தெரியுமா. அப்படின்னா தேவன் செய்யக்கூடிய முழு உடன்படிக்கை எப்படி இருக்கும்னா பரிபூர்ணமா இருக்குமா. அவர் ஒருத்தர்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா அவர் அதுக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்க்கும்போது உண்மையா இருப்பார். சோ அதுதான் இந்த இடத்துல அந்த வானவில் குறிக்குது நம்ம பாக்குறோம். ஒரே கலர், பச்சை கலர். அப்படின்னா இது என்ன குறிக்குது, தேவன் ஒரு கேரண்டி பண்றார் அவருடைய சிங்காசனத்துல இருந்து, நான் எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ண போறேன், உடன்படிக்கை மூலியமாக ஜீவனை தரப்போறேன். அப்படின்னா எந்த உடன்படிக்கை மூலியமா ஜீவன் தரார் கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பேசிக் கிளாஸ்ல நம்ம தியானிச்சிருப்போம். எத்தனை உடன்படிக்கைன்னு பார்க்கும்போது 3 உடன்படிக்கை. அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல 3னாவே முழுமைன்னு அர்த்தம். 3 ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்றதுங்க ஒரு உடன்படிக்கை. லா கவர்னன்ட், கிரேஸ் கவர்னன்ட், நியூ கவர்னன்ட். அதாவது நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை ஆகாது, கிருபையின் உடன்படிக்கை சாராது, புது உடன்படிக்கை கேத்துறாங்க. இந்த ஒரு 3 உடன்படிக்கையில யார் முக்கியமான நபர்ன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான். இந்த 3ல கர்த்தர் இயேசு இருப்பாரு. நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை முழுமையா நிறைவேற்றினவர் யார், கர்த்தர் இயேசு தான். கிருபையின் உடன்படிக்கையில கண்டிப்பா யார் இருக்கிறாங்க, கர்த்தர் இயேசு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் துவங்குந்த அந்த விஷயத்த. புது உடன்படிக்கையில அவர் தான் மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அப்படின்னா இந்த 3 உடன்படிக்கைக்கும் யார் ரொம்ப முக்கியமான நபர்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவா இருக்கிறது நம்ம பாக்குறோம். அவரு மூலியமா வரவங்களுக்கு தேவன் தரக்கூடிய ப்ராமிஸ் என்னன்னா அந்த மரகத வானவில். அந்த மரகத வானவில் எந்த உடன்படிக்கை கீழே வந்தாலும் ஜீவன் என்னக்கூடிய விஷயம் கர்த்தர் இயேசுக்குள் வரவங்களுக்கு கேரண்டி. இதுதான் சிங்காசனத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அவருடைய கேரக்டரை பிரதிபலிக்கிறாரு. கர்த்தர் இயேசு நீதியோ அன்போ அங்க எப்போ நிறைவேற்றாரோ தேவன் ஒரு உடன்படிக்கை கிரியேட் பண்றாரு. என்னன்னா எல்லா சாரா ஜனங்களுக்கும் ஜீவன் பூர்த்தி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி சிங்காசனத்துடைய தேவனுடைய கேரக்டர், அவருடைய குளோரியஸ் கேரக்டர் என்ன ஆகுதுன்னா ரேடியன்ஸ் ஆகுது, அப்படி பளிச்சுன்னு பிரதிபலிக்குதான். இதனால இப்ப பார்த்த 2 குணலட்சணம் என்னங்க தேவனுடைய குணலட்சணம், நீதி, பிரிடாமினன்டா நீதி, அதுக்கப்புறம் அன்பு. எனக்குடைய இந்த 2 குணலட்சணத்துக்கும் எந்தெந்த ஜீவிகள் ரொம்ப முக்கியம் சப்மிட் பண்றாங்களோ, ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவங்க தேவன் இவ்வளவு அன்பானவர்களும் என்ன பண்ணுவாங்களாம் புரிஞ்சுப்பாங்க. தேவன் எவ்வளவு பெரிய அன்பானவர்னு புரிஞ்சுப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது இந்த சிங்காசனத்து காட்சியோட முதல் 3 வசனமே எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வசனங்கள் எப்படி இருக்கும். இந்த சிங்காசனத்தை காட்சி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 4 நாள் மாத்திரம் வாசிச்சுட்டு இந்த நாளுக்குரிய சப்ஜெக்ட முடிக்கலாம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இவ்வளவு பிரம்மாண்டமான நீதி,
இவ்வளவு பிரம்மாண்டமான அன்பு, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உடன்படிக்கை, நித்திய ஜீவன் வாக்களித்த தேவன், அவர் மத்தியில இருக்கக்கூடிய இன்னொரு 24 சிங்காசனம் இருந்துச்சாம். அந்த 24 சிங்காசனத்து மத்தியில 24 மூப்பர்கள் இருந்தாங்களாம். அந்த 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரமோ தலையில கிரீடமோ போட்டு அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய 24 மூப்பர்கள் என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, இதை குறித்து நம்ம என்ன பண்ணலன்னா ரொம்ப பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனத்தை அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னு பார்க்கும்போது, அன்பானவர்களே, நம்ம அடுத்த கிளாஸுக்கு நம்ம வரதுக்கு முன்பதாக இன்னைக்கு நம்ம தியானிச்ச காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் கேட்டுட்டு அடுத்த கிளாஸ்க்கு நம்ம வரும்போது ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இதுதான் என்னுடைய சின்ன விண்ணப்பம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.